ஒரு விசுவாசி திருச்சபையிலும் கூட தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இணையாக வேஷம் தரிக்கக்கூடாது. திருச்சபையில் உள்ள சிலரை பார்க்கும் பொழுது அவர்கள் தலையை சுற்றி ஏதோ வெளிச்சம் பிரகாசிப்பதைப் போல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் மிக அருகிலே போய் பார்த்தால்தான் மற்றவர்களை குறித்து அவர்கள் எவ்வளவு குறைவாய் பேசுகிறார்கள், அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு சுத்தமில்லாததாக இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடியும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை இவ்வாறு இருக்க முடியாது. TWR வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த பாடத்திலே ரோமர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மனிதனுடைய கண்ணோட்டத்திலே எதிர்காலமானது இருளானதாக இருக்கிறது என்றும், ஒலிவ மரம் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் அதற்கு வேறாக இருக்கிறார் என்றும், பாவத்திற்கு விரோதமாகவும் கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் மேல் அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார் என்றும், கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற எல்லாருமே யூத ஜனங்களுக்கு எதிரானவராக இருக்க முடியாது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அதனை தொடர்ந்து 33ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே கர்த்தருடைய சிந்தையை அறிய முடியுமா? அவருக்கு ஆலோசனை கொடுக்க முடியுமா? கிறிஸ்துவை அறிந்த ஒருவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் எதை குறிப்பிடுகிறார் என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்வோம். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இஸ்ரவேல் தேசம் மீட்டெடுக்கப் போவதற்கு காரணம் என்ன? இது தேவனுடைய விலையுயர்ந்த நியாயத்திற்குள்ளே இருக்கிறது. தேவன் எதையுமே ஞானமாக, சரியாக, சிறந்ததாக செய்வார் என்ற உண்மையின் மேலே நாம் இளைப்பாறலாம். தேவனை கேள்வி கேட்கும் ஒரு பழைய சுபாவம் நம்மிடத்திலே இருக்கிறது. ஆனால் அவரே தீர்மானங்களை செய்கிறார். இந்த அநேகர் கேட்கிற கேள்வி என்ன? உலகத்திலே எத்தனையோ பேர் நற்செய்தியை கேளாமலேயே போகிறார்களே, அவர்கள் தேவனை அறியாமலே போகிறார்களே, அப்படிப்பட்டவர்களை தேவன் தண்டிப்பது சரியில்லை என்று சொல்லுவார்கள். அருமையான சகோதரனே, ஆனால் தேவன் எதை செய்யவும் உரிமை பெற்றவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் தேவன். அவர் செய்வது சரியல்ல என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் உங்களுடைய சிந்தனை தவறு. தேவன் அறிவற்றவர் அல்ல. நானும் நீங்களும் அறிவற்றவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவன் அவ்வாறு இருக்க முடியாது. இதை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் விவாதித்துக் கொண்டிருந்த காரியங்களின் மகிமையையும் அளவிடப்பட முடியாத அந்த அறிவையும் உணர்ந்து கொள்ளும் ஒரு இடத்திற்கு வந்துவிட்டார். இங்கே அவர் தேவனை போற்றி புகழ்கிறார். எதை குறித்தும் அவர் வாக்குவாதம் செய்யவில்லை. தேவன் இஸ்ரவேலரிடத்திலே ஏன் இவ்விதமாக செயல்படுகிறார்? இஸ்ரவேலர் அல்லாதவரிடத்திலே ஏன் இப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவர் அவ்வாறு செய்வதற்கான நல்ல போதுமான காரணம் இல்லை என்பதனாலே நாம் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதில்லை. தேவனுடைய வழிகளையும் ஞானத்தையும் அறிந்து கொள்ளும் அறிவு நமக்கு இல்லை என்பதுதான் உண்மை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். நீங்கள் உங்கள் உறவினரை பார்க்க ஒரு ஊருக்கு சென்றிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தை 4 வயதாயிருக்கிறது. திடீரென்று சொல்லி அதற்கு ஜுரம் ஏறிக்கொண்டே செல்கிறது. 104 டிகிரி ஜுரம் வந்துவிட்டது. ஊருக்கு போகும் வரைக்கும் எப்படி இருக்குமோ என்ற எண்ணத்தோடு அந்த ஊரிலேயே ஒரு வைத்தியரிடத்திலே செல்கிறீர்கள். அந்த வைத்தியர் அந்த குழந்தையை பரிசோதிக்கும் பொழுது புதிய ஒரு வைத்தியராயிருந்தபடினாலே உங்கள் குழந்தை அழுது கொண்டே, அப்பா, ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கலாம். ஏனென்றால் அதற்கு இருக்கிற ஜுரத்தின் நிலைமையை அது அறியாது. ஆனால் நீங்கள் அந்த நேரத்திலே செய்யக்கூடிய சிறந்த காரியத்தையே செய்கிறீர்கள்.
ஆனால் அதை அந்த குழந்தையால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் அவ்வாறு கேட்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நமக்கு சிறந்த காரியத்தையே செய்கிறார். பல வேளைகளிலே அதை நாம் புரிந்து கொள்கிறதில்லை. தேவன் நமக்கு நன்மையாகவே செய்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிறோம். தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய சூழ்நிலைகள் எப்பொழுதும் சிறப்பானதாக இருக்க முடியாது. இருந்தாலும் அவை தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழத்திலிருந்து வருகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், ஏசாயா 55, 8, 9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட பெரிய உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது இல்லையா? ரோமர் 11 அதிகாரம் 34, 35 வசனங்களை பார்ப்போம். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? இங்கே நாம் வாசிக்க கேட்ட கேள்விகள் சாதாரணமான கேள்விகளாய் தெரிகிறது. ஆனால் இதற்கான விடை எளிதானதல்ல. கர்த்தருடைய சிந்தையை அறியத்தக்கவன் யார்? இதன் விடை என்ன தெரியுமா? ஒருவராலும் கர்த்தருடைய சிந்தையை அறிந்து கொள்ள முடியாது. பவுல் அப்போஸ்தலன் அவரை அறிய வேண்டுமென்று வாஞ்சித்தார் என்று பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 வசனத்திலே கூறியிருக்கிறார். இரண்டாவதாக, தேவனுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? ஒருவரும் அவருக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. பல திருச்சபைகளின் ஆளுகை குழுக்களும் தேவனுக்கு சிறந்த ஆலோசனை கொடுப்பதாக எண்ணுகிறார்கள். ஆனால் அவருக்கு அது தேவையில்லை. இந்த பூமியிலே இருக்கும் பொழுதும் யாரிடத்திலேயும் அவர் ஆலோசனை கேட்கவில்லை. இதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஒரே ஒரு முறை 5000 பேரை அவர் போஷிக்கும் முன்னதாக பிலிப்பியரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். யோவான் 6 அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் சாப்பிடத்தக்க அப்பத்தை எங்கே கொள்ளலாம் என்றார். ஏன் அதை கேட்டார்? அவனை சோதிக்கும்படி கேட்டார் என்று பார்க்கிறோம். பிலிப்பினுடைய ஆலோசனை அவருக்கு தேவையில்லை. எந்த சீஷர்களுடைய ஆலோசனையும் அவருக்கு அவசியமில்லை. அவர்கள் சொன்னதெல்லாம் அவர்கள் சாப்பிடும்படியாக அனுப்பிவிடும் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார்? நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அருமையானவர்களே, தேவன் ஒருபொழுதும் நம்முடைய ஆலோசனையை கேட்கிறதில்லை. மூன்றாவதாக, தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? தேவன் உங்களுக்கு எதையாவது செய்யும்படியாக எதையாவது உங்களால் அவருக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. தேவனுக்கு நீங்கள் எதையாவது கொடுக்க முடியும் என்றால் அவரும் உங்களுக்கு எதையாவது கொடுக்க வேண்டியது இருக்கும். அவர் உங்களுக்கு கொடுக்காமல் வேறு என்ன உங்களிடத்தில் இருக்கிறது? இன்று நம்மிலே அநேகர் ஏழைகளாய் இருப்பதற்கு ஒரு காரணம், அவர் நமக்கு கொடுத்திருப்பதிலே மிக குறைவாகவே நாம் அவருக்கு கொடுக்கிறோம். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் தேவன் யாருக்கும் கடனாளி அல்ல. யாராவது ஒருவர் அவருக்கு எதையாவது கொடுக்கும் பொழுது அதை உடனடியாகவே அவர் திரும்ப கொடுத்து விடுகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக திருச்சபையிலே உற்சாகமாய் கொடுக்கிற ஒரு அருமையான விசுவாசியை பார்த்து மற்றும் ஒருவர், நீங்கள் எவ்வளவோ கொடுத்து கொண்டே இருந்தாலும் எப்படி உங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது என்று கேட்டாராம். அதற்கு அந்த விசுவாசி சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் கொடுக்க கொடுக்க ஆண்டவரும் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் அள்ளி கொடுக்க பயன்படுத்தும் என்னுடைய கைகளை விட ஆண்டவருடைய கை பெரியது என்று சொன்னாராம். நம்மிலே பலர் ஆண்டவர் நமக்கு அள்ளி கொடுக்கும் வாய்ப்புகளை அவருக்கு கொடுக்கிறதில்லை. நாம் அவருக்கு எதையாவது செய்ய முடியாது. நாம் என்ன செய்தாலும் அதிகமாக அவர் நமக்கு திரும்ப செய்து விடுகிறார். ரோமர் 11 அதிகாரம் 36 வசனத்தை பாருங்கள். சகலமும் அவரால், அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருப்பதனாலே அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாகட்டும். சகலமும் அவரால் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே உண்டாயிருக்கிற எல்லாவற்றிற்கும் காரணமும் அவர்தான். அவரிடத்திலிருந்து தான் எல்லாம் உண்டாயிற்று. அவர் மூலமாய் என்று சொல்லும் பொழுது அவரே சகலத்தையும் தாங்குகிற சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 5 அதிகாரம் 17 வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார்.
அவருக்காக என்று சொல்லும் பொழுது தேவன் சர்வ சிருஷ்டியையும் தனக்கு கணக்கு ஒப்புவிக்கும்படியாக வைத்திருக்கிறார். எல்லாம் கர்த்தரை நோக்கியே செல்லுகிறது. என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது எல்லா காலகட்டங்களிலேயும் எல்லா மகிமையும் அவருக்கே சொந்தமானது என்பது தெளிவாகிறது. நம்மிலே யாராவது அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையையும் கனத்தையும் திருடிக் கொள்ளுகிறோமா என்பதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மகிமை அவருக்குரியது. பல சமயங்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் குறித்து நாம் பெருமைப்பட்டு நாம் மகிமையை எடுத்துக்கொள்ள முற்படுகிறோம். ஆனால் கர்த்தர் செய்த எல்லாவற்றிற்காகவும் அவருக்கே கனத்தையும் மகிமையையும் எல்லா காலங்களிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தொடர்ந்து ரோமர் 12ஆம் அதிகாரத்தை சிந்திப்போம். இங்கே தேவனோடு நமக்குள்ள உறவு, ஆவிக்குரிய வரங்களோடு நமக்குள்ள உறவு, சக விசுவாசிகளோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவு, அவிசுவாசிகளோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவு, இவைகளை குறித்து பார்க்கிறோம். இது ரோமர் நிருபத்தின் கடைசி பகுதிக்குள்ளே நம்மை வழிநடத்துகிறது. ஞாபகம் இருக்கிறதா? முதல் 8 அதிகாரங்களிலே அடிப்படை கொள்கைகளை பார்த்தோம். அடுத்த 3 அதிகாரங்களிலேயும் சிதறி இருக்கிற யூதர்களை குறித்து பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய பொறுப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு முன் வைத்த அநேக வேத சத்தியங்களை நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க போகிறோம். ரோமர் நிருபத்தின் ஆரம்பத்திலே ரட்சிப்பென்னும் தலைச்சீராவையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பார்த்தோம். இந்த இறுதி பகுதியிலே ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்து யுத்தத்திலே நின்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நம்முடைய ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். பரிசுத்தமாக்கப்படுதலிலேயே நாம் நடைமுறை கிறிஸ்தவத்தை குறித்து பார்த்து விட்டோமே என்று சொல்லலாம். பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழே கிறிஸ்தவ குணநலன்களை குறித்து பார்க்கிறோம். இந்த பகுதியிலே கிறிஸ்தவ நடக்கையை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தது நம்முடைய உள்ளான மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இங்கே வெளிப்பிரகாரமாய் மற்றவர்கள் பார்க்கிறது போல எப்படி ஒரு கிறிஸ்துவை அறிந்தவன் நடக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய பகுதியிலே ஒரு கிறிஸ்தவனுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை பார்த்தோம். இங்கே ஒரு கிறிஸ்தவனின் அர்ப்பணிப்பை குறித்து பார்க்க போகிறோம். அங்கே ஒரு கிறிஸ்தவன் யார் என்று பார்த்தோம். இங்கே அவன் என்ன செய்வான் என்று பார்க்கிறோம். அங்கே கிருபையின் சிலாக்கியங்களை குறித்து பார்த்தோம். இங்கே கிருபையின் செயல்பாடுகளை குறித்து பார்க்கிறோம். நமக்குள்ளே ஜீவன் இருக்கும் என்றால் அது நம்முடைய செயலிலே காட்டப்பட வேண்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் என்று அழைக்கப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாட்டிலே அதை நாம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய நடக்கையானது இந்த உலகத்திலே அவனோடு தொடர்புள்ளவர்களிடத்திலே தெளிவானதாய் இருக்க வேண்டும். இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்வது எளிது. ஆனால் மோசேயின் பிரமாணத்தின் கீழே நம்மை வைக்கும்படியாக பவுல் அப்படி சொல்லவில்லை. பல கிறிஸ்தவர்கள் நான் அதை செய்கிறதில்லை இதை செய்கிறதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். முதலாவது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை குறித்து பார்ப்போம். கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்கே அப்படி இருக்க என்கிற வார்த்தையானது இந்த வசனத்திற்கு முந்தி வந்த எல்லா சத்தியங்களோடும் இதை இணைக்கிறதா இருக்கிறது. உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்பது கிருபையின் வார்த்தை. இது நியாயப்பிரமாணத்தின் வார்த்தை அல்ல. சீனாய் மலையிலிருந்து எந்த முழக்கமும் அங்கே இல்லை. மோசே கட்டளையிட்டார், ஆனால் பவுல் கெஞ்சி கேட்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டளை கொடுக்க முடியுமா? ஆமாம். ஏனென்றால் பெலமோனுக்கு எழுதும் பொழுது நான் ஒரு கட்டளை கொடுக்க முடியும், ஆனால் நான் கொடுக்கவில்லை என்கிறார். அவர் கட்டளை இடவில்லை, வேண்டிக் கொள்கிறார். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு என்று கேட்கிறார். இரக்கங்கள் என்று சொல்லும் பொழுது அநேக இரக்கங்களை அது குறிக்கிறது. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருக்கிறார். மிக அதிகமான இரக்கம் தேவனிடத்திலே உண்டு. பிரியமானவர்களே, எனக்கு எவ்வளவோ இரக்கங்களை அவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் அவரிடத்திலே அதிக இரக்கம் உண்டு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது நம்முடைய சரீரங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? ஏற்கனவே இதைத்தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் சிந்தித்தோம். ரோமர் 6:13 நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக
தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொன்னார். அங்கே எப்படி ஒப்புக்கொடுக்கும் ஒரு குணநலன் வேண்டும் என்பதையும், இங்கே எப்படி நடைமுறை வாழ்க்கையிலே நடக்கையிலே தன்னை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்து வாழ வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறார் என்று சொல்லலாம். உங்கள் சரீரங்களை என்று சொல்லும் பொழுது உங்கள் முழு ஆழ்தத்துவத்தையும் அது குறிக்கிறது. நாம் எல்லா காரியங்களிலேயும் நம்முடைய சரீரத்தின் மூலமாகவே செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய மனதை, நம்முடைய அன்பை, நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய சரீரத்தையும் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்த முடியும். 1 கொரிந்தியர் 6:20 பவுல் சொல்லும் பொழுது, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று கூறியிருக்கிறார். பிலிப்பியர் 1:20 சொல்லும் பொழுதும், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் என்கிறார். மற்றொரு வசனத்தையும் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4:10 கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம். பிரியமானவர்களே, நாம் மன விருப்பத்தோடு செயல்பட்டு நம்முடைய முழுமையையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இது நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:2 பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்கே பவுல் கூறுவதென்ன? ஒரு விசுவாசி திருச்சபையிலும் கூட தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இணையாக வேஷம் தரிக்கக்கூடாது. திருச்சபையில் உள்ள சிலரை பார்க்கும் பொழுதும் அவர்கள் தலையை சுற்றி ஏதோ வெளிச்சம் பிரகாசிப்பதை போல அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் மிக அருகிலே போய் பார்த்தால்தான் மற்றவர்களை குறித்து எவ்வளவு அவர்கள் குறைவாய் பேசுகிறார்கள், அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு சுத்தமில்லாததாய் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளை அவ்வாறு இருக்க முடியாது. நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே நடிப்பது மிக எளிதானது. மாயக்காரரே என்று கர்த்தர் சொல்கிறார் அல்லவா? அப்படி வாழ்வது எளிது. ஒரு மனிதன் நாடகத்திலே வித்தியாசமான குணநலனை வெளிப்படுத்துகிறான். நாடகத்திலே எந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டுமோ அப்படி அவன் செயல்படுகிறான். நம்முடைய உண்மையான வாழ்க்கையிலே நாம் உண்மையாக உள்ளத்திலே உணராத காரியங்களை வெளியே செயல்படுத்தும் பொழுது நாமும் மாய்மாலக்காரர்களாய் இருக்கிறோம். உங்களுக்கு முன்னாலே வந்து உங்களை புகழுகிற சிலர், உங்களை பார்த்து புன்முறுவல் புரிகிற சிலர் உங்களுக்கு பின்னாலே போய் உங்களை குறித்தே தீமையான வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே, அவனுடைய வாழ்க்கையை அவர் மறுரூபப்படுத்தி இருக்கிறபடினாலே அந்த புதிய மனதோடு கூட வித்தியாசமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான். இதை குறித்து பவுல் அடிக்கடி தனக்கு அருமையான விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்கிறார். மற்றொரு வசனத்தை பார்ப்போம். தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதை புதுப்பிக்க நாம் அனுமதி கொடுக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை சோதித்து அதை நல்லதென்று கண்டுகொள்ள முடியும். உண்மையாகவே நாம் எப்படி இல்லையோ அப்படி நாம் வெளியே காட்டிக்கொள்ள முற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்காக தேவன் வைத்திருக்கிற சித்தத்தையும் உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாய் போய்விடுவோம். நாம் நம்மை அர்ப்பணித்ததினாலே ஒரு விசுவாசியின் வாழ்க்கைக்கான தேவனுடைய சித்தம் அந்த விசுவாசியின் சித்தத்தோடு மிக அழகாக இணைகிறதாய் இருக்கிறது. முதலாவது அது நல்லதாயும், பின்னர் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாயும், இறுதியாக அது பரிபூர்ணமானதாகவும் அமைந்து விடுகிறது. பிலிப்பியர் 4:13 என்ன பார்க்கிறோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஒரு விசுவாசி அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் எதுவோ அதை செய்ய பலன் பெற்றவனாய் இருக்கிறான். நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக
நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லுகிறார். இதற்கு அடிப்படை நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாள் காலையிலேயும், ஆண்டவரே, இது உம்முடைய நாள், நான் உம்மோடு இணைந்து உம்முடைய சித்தத்தை செய்யப் போகிறேன், நீர் என் மூலமாய் வாழப் போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் கூற வேண்டும். இதுவே மகிழ்ச்சியின் பாதை. இதுவே வாழ்க்கையிலே பூரணமடையும் ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு நாடகமாக நடித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை விட்டுவிட்டு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் அன்பில் ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு இவைகளின் ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாதப்பா. நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு சிறந்தவர். எங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற நோக்கங்களும் அவ்வளவு பெரியது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஆலோசனை சொல்ல முடியாது. நீர் எங்களுக்கு எதையாவது செய்யும்படியாக எதையும் நாங்கள் உமக்கு கொடுக்க முடியாது. நாங்கள் உமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கு அதிகமாக எப்பொழுதும் நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே எல்லாம் உமக்காக இருப்பதனாலே நாங்களும் எங்கள் எல்லா காரியங்களிலேயும் உமக்கே மகிமை உண்டாகும்படி செயல்பட எங்களை ஒரு முறை கூட தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பலிபீடத்திலே ஒவ்வொரு நாளும் எங்களை வைத்தாலும் நாங்கள் ஜீவனுள்ள பலியாக இருப்பதனாலே பல வேளைகளிலே நாங்கள் ஊர்ந்து தவண்டு சென்று விடுகிறோம். ஐயா, கிருபையாய் எங்களை மன்னித்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் மூலமாய் செயல்பட உம்முடைய தூய ஆவியின் வல்லமையை நாங்கள் உணர கிருபை செய்தருளும். எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீர் எதை விரும்புகிறீர், நீர் எதை வெறுக்கிறீர் என்பதை குறித்த சரியான அறிவுள்ளவர்களாக உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறுரூப வாழ்க்கையை அனுபவிக்க நீரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தருளும். இந்த வசனங்கள் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உண்மையானதாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சற்று திரும்பி பார்ப்போமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்யவும் உரிமை பெற்றவராக இருக்கிறார். அவர் சிறந்த காரியங்களையே செய்கிறார். இன்று நம்மில் அநேகர் ஏழைகளாக இருப்பதற்கு காரணம், அவர் நமக்கு கொடுத்திருப்பதிலே நாம் அவருக்கு குறைவாகவே கொடுத்திருக்கிறோம். நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையையும் கனத்தையும் திருடிக் கொள்கிறோமா என்பதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் என்று அழைக்கப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாட்டிலே அதை நாம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ரோமர் 12:18.